அரே பிக் பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது இந்த ஸ்வாப்பிங்ல மட்டும் என்ன ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்வாப்பிங்ல பிக் பாஸ் எதிர்பார்த்த ஆட்கள் ஸ்வாப் ஆகலனா அந்த இடத்துல பிக் பாஸ் தனக்கான ரூல்ஸை மாத்தி 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 அவர் எதிர்பார்த்த ஆட்கள் அங்க வந்தா மட்டும்தான் அந்த ஸ்வாப்புக்கான ரூலையே கடைசியில முடிச்சு ரைட் இதுதான் ஓகேப்பான்னு அனுப்பி வைக்கிறாரு. அது ஒருத்திக்கு தனக்கு ஏத்த மாதிரி அந்த ரூல்ஸை மாத்திக்கிட்டே இருக்காரு. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கொண்டாந்து முன்னாடி திருப்பி வீட்டுக்கு ஒரு ஸ்வாப் நடக்குது. ஆனா அந்த ஸ்வாப்ல பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருக்குது. அந்த ஸ்வாப்புக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள சில பேர்லாம் இப்ப முத்துக்குமார் ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள மட்டுமே இல்ல வெளியும் சில பேர்லாம் கவனிக்க முடியுது. முத்துக்குமாருக்கான அந்த பேச்சு எங்களுக்கு பிடிக்கல, முத்துக்குமார் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி மக்கள் மத்தியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா வீட்டுக்குள்ள டாஸ்க் நடந்துட்டு இருக்குப்பா. இப்ப மேனேஜர்ஸ் எல்லாருமே மேனேஜர்ஸா இருக்காங்களான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. இப்ப முதல் நாள் நேத்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சுல, நேத்து ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம விஷால்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா, உள்ள உட்காந்து சாப்பிடாம வெளியே வந்து லேபர்ஸ் கூட உட்கார்ந்தா ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்தான், சாப்பாடை பரிமாறிட்டு இருந்தான், ஜாலியா ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தான். ஓகேவா? அப்படி அவன் பண்ணாமல இல்ல. அது மட்டும் இல்லாம வெளியே வந்து லேபர்ஸ் கூட உட்கார்ந்தா கதை கூட பேசிட்டு இருந்தான். இப்படி வெளியே லேபர்ஸ் கூட வந்து உட்கார்ந்து நிறைய கதை பேசுறது, லூட்டி அடிக்கிறது, ஜாலி பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் இருந்தான். அப்பெல்லாம் முத்துக்குமாரன் கண்ணுக்கு வந்து ஆக்சுவலா அங்க தப்பு நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா இன்னைக்கு சௌந்தர்யா என்ன பண்றாங்க தெரியுமா, வீட்டுக்குள்ள ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப ரொம்ப மொக்கையா கொண்டு போயிட்டு இருக்காங்க, ரூல் 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 என்னதோ பேசிட்டே இருக்கான்னு சொல்லி கடுப்பாயி சௌந்தர்யா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பக்கம் இருக்க லேபர்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா ஃபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. லேபர்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, லேபர்ஸ்க்கு வச்சிருக்க சைக்கிள் எடுத்து அழுத்துறதுன்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது தப்பான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த சைக்கிள் அழுத்தினது தப்பு தான். ஏன்னா அதுல ஒரு டாஸ்க் இருக்கு. ஓகேவா? அது பிக் பாஸ்க்கான ஒரு டாஸ்க் அங்க இருக்கு. அந்த டாஸ்க்கு மேல ஏறி உட்கார்ந்து அந்த ரூல்ஸை பிரேக் பண்ற மாதிரி சைக்கிள் அழுத்துறது எனக்கு தெரிஞ்சு தப்பா தெரிஞ்சு. இருந்தாலுமே அந்த இடத்துல முத்துக்குமார் வந்து 2-3 இடங்கள்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்க ஒரு மேனேஜரா இருந்து வந்து இந்த மாதிரி லேபர்ஸ் கூட சுத்துறது சரியில்லை, இது ரொம்ப தப்புன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சைக்கிள் அழுத்துறது தப்புன்னு சொல்றாரு. இதெல்லாம் தப்புன்னு சொல்றவருக்கு ஓகே தான், சொல்றது அவருக்கான ரைட்ஸ். ஓகே, அவர் சொல்லிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா கேட்காம ஒரு விஷயத்தை அவங்க திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுக்கான விளைவுகள் அவங்க தான் வாங்கி ஆகணும். அது கண்டிப்பா அவங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகும். ஏன்னா நீங்க தான் சொல்லியிருக்கீங்களா, ஏஞ்சல் விசஸ் டீமன் டாஸ்க்ல என்ன சொன்னீங்க, ஒரு டாஸ்க்ல ஒருத்தன் என்னென்ன பண்றானோ அது அவனுக்கான தனிப்பட்ட கருத்து, அவனுக்கான தனிப்பட்ட விருப்பம், அதை வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தனியா அவன் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், நீங்க தான் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த டாஸ்க்ல சௌந்தர்யா ஏதோ ஒன்று பண்றாங்க. ஏன்னா வீடு போர் அடிக்கி மொக்கையா போயிட்டு இருக்குது, அப்போ ஏதோ ஒன்று பண்றாங்க, அப்போ அதுக்கான பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி விட்டு போக வேண்டியது. அதை விட்டு போகாம அதுல உட்கார்ந்து சௌந்தர்யா பார்த்து கிண்டல் பண்ற மாதிரி ஏதோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த அர்ச்சிகாவை பார்த்து இது பண்றதெல்லாம் கரெக்டாமா, என்னமா நீ பண்ற, நான் பாருமா ரொம்ப தப்பா இருக்குமா, பால் டப்பா வேணா தரட்டா, பால் குடுக்குறீங்களா அப்படின்னு மாதிரி கிண்டலா பேசுறாரு. இல்ல இந்த பால் டப்பான்னு வார்த்தை வந்தோடனே அங்க இருந்து சௌந்தர்யா இறங்கி வந்து கத்த ஆரம்பிச்சாங்க. ஓ இஷ்டத்துக்கு பேசாத, ரூல்ஸ் உனக்குள்ளே வச்சுக்கோ, ரூல்ஸ் என் மேல வந்து போடாதுன்னு சொல்லிட்டு பிளா பிளா பிளான்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. இதுல கத்த ஆரம்பிச்சா இங்க முத்துக்குமரன் பாயிண்ட் இல்ல. முத்துக்குமரன் வைக்கிற ஒரே ஒரு பாயிண்ட், 3 நாளா கியூட் மாதிரி நடிச்சிங்க, இன்னைக்கு என்னப்பா அந்த கியூட் வெளியே போயிட்டான்னு கேக்குறாங்க. இதுல எனக்கு என்ன, முத்துக்குமரன் ஏன் இந்த மாதிரி உன்ன ஏதாவது வார்த்தையை விட்டுறாரு, இல்ல யாரா ஏதாவது செஞ்சா அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறாரு எனக்கு தெரியல. தலைவரே அங்க பெர்ஃபெக்ட் கிடையாது. தலைவரே நிறைய இடங்கள்ல கவுந்து விழுந்து அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. சரியா? அந்த வகையில மத்த ஆட்களும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எதுக்குன்னு எனக்கு தெரியல. உனக்கான டாஸ்க் நீ பண்ணிக்கோ, அடுத்தவன் மொக்கையா பண்றானா அதுல தப்பா அந்த பின்விளைவுகளை வாங்கிட்டு போறானே, அதை விட்டு நான் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுவேன், இந்த வீடே நான் சரி பண்ணுவேன்னு சொல்லி போறது எனக்கு எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. இது மைனஸ் ஆக போது என்னமோ முத்துக்கு தான். நான் வந்து இதுல முத்துக்கு ஆப்போசிட் பண்ணி பேச விரும்பல. இது எண்ட் ஆஃப் தி டே மைனஸ் ஆக போறது முத்துக்கு மட்டும்தான். இந்த இடத்துல சௌந்தர்யா போட்டு கத்து உனக்கான ரூல்ஸ் நீ வச்சுக்கோ, சும்மா இஷ்டத்துக்கு ரூல் போடுவேன், இது ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி வந்து நீங்க வெளி உலகத்துக்கு கூட சேர்த்து வச்சு பேசுறீங்க, அப்படியே அந்த வீட்டுல நடந்துக்கிறீங்க, நீங்க எல்லாரும் மேனேஜரா இருக்க நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் லேபரை மதிச்சு பேசுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு பொலன்னு பொளந்து எடுக்கிறாங்க. அதுல முத்துக்குமரன் பார்த்தா இது நம்மளால பேச முடியாப்பான்னு சொல்லி எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டான். நடந்து வீட்டுக்குள்ளே போயிட்டான், நான் வரலப்பான்னு சொல்லிட்டு. உள்ள போன பிறகு தான் திருப்பி பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. எப்பவுமே என்ன பண்ணுவாரு, லேபர்ஸ் எல்லாம் பேசி உங்கள்ல இருந்தே ஒரு பெஸ்டான பிளேயரை மேனேஜருக்கு மாத்தி விடுவேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேனேஜர்ஸ் எல்லாம் பேசி உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒஸ்டான பிளேயரை எடுத்து அந்த லேபர் சைடு மாத்தி விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை என்ன பண்ணிட்டாரு, மேனேஜர்ஸ் எல்லாருமே பேசி அங்க இருந்து லேபர்ல யார் நல்ல பெஸ்ட் பிளேயர் நீங்க எடுங்க, லேபர்ஸ் எல்லாரும் பேசி மேனேஜர்ல இருந்து ஒரு ஒஸ்டான பிளேயர் நீங்க எடுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஒஸ்டான பிளேயர் இல்ல இங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை வச்சு எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மேனேஜர்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல எப்பவுமே நல்லா கவனிச்சுனா முத்து தான் பேசுவான். அதே மாதிரி இந்த இடத்துல முத்து எடுத்து பேசிட்டு இருக்கான். இல்ல முத்து பேச இந்த இடத்துல பவித்ராக்கு பிடிக்கல, பவித்ரா நிறைய கண்டென்ட் எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளால நிறைய விஷயங்கள் நோட் பண்ண முடியுது. முத்து ஒரு கருத்தை எடுத்து வச்சிட்டு இருக்கான், அந்த கருத்துக்கான ஆன்சர் கிடைச்சா ஓகேன்னு சொல்லி விடுறான். இல்ல அவனுக்கான கருத்துக்கான ஆன்சர் கிடைக்காம வேற யாரா இன்னொரு கருத்தை எடுத்து வைக்காங்கன்னா அந்த கருத்துக்குள்ளே போட மாட்டேங்கான். அந்த கருத்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அது தப்புங்க இந்த இதுக்குள்ள வாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு மாதிரி குழப்பி விட்டு ஒரு மாதிரி மென்டலி எல்லாருமே ஒரு வித்தியாசமா ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா விருப்பாயிட்டாங்க. சைடுல உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு முதுகு பின்னாடி பேசுற மாதிரி எதுவுமே பேசல. அங்க
அங்க ஜாக்லின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவன் என்ன இப்படிதான் ரூல்ஸ் போடுவான், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான், நம்மள பேசவே விட மாட்டான் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுல முத்து குறுக்க போயிட்டு இந்த மாதிரி புறணி பேசாதீங்க, இந்த மாதிரி வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு மாதிரி அவனும் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சான். அவன் உண்மையா சொல்ல போனா ட்ரிகர் ஆயிட்டாங்க தான் உண்மை. ஸோ கடைசியில் அப்படி இப்படின்னு பேச போனா பவித்ரா குறுக்க வந்துட்டு என்ன பேச விடலன்னு எப்பவும் போல ஒரு கண்டென்ட். இந்த பவித்ராக்கு வேலையே இதாங்க. 24 ஏதாவது கூட்டம் நடந்துச்சுன்னா அந்த கூட்டத்தில் பேசுறதே இல்லை. அந்த கூட்டத்தில் பேசாம அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சு கடைசியில் வந்து இந்த கூட்டத்துக்கான ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த முடிவுல வந்து நின்றுகிட்டு என்ன பேச விடலன்னு ஒரு கருத்தை வச்சு குதிச்சிட்டு இருக்காங்க. சேம் அதே கருத்தை வச்சு தான் குதிச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்லி மேனேஜர் சைட்ல இருந்து நாங்க அன்சிதா செலக்ட் பண்ணிருக்கோம், அன்சிதா தான் ஒரு நல்ல ஒரு பிளேயர், சோ அன்சிதா நாங்க எடுத்துக்கிறோம். ஸோ அன்சிதாவை நாங்கள் இங்கே எடுத்துக்கிறோம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா லேபர் சைட்லேருந்து மஞ்சரி நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லி பேசுகிறாங்க. பட் இங்கே பிக் பாஸ் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்ன ட்விஸ்ட்னா, இவங்க 2 பேரும் எழுப்பி விட்டுட்டு, ஏன்னா இந்த சைடில் பார்த்தா அன்சிதாக்கு பிடிக்கல, அன்சிதா புலம்ப ஆரம்பிச்சாங்க, நான் வரலப்பா, என்னை விட்டுருக்கப்பான்னு சொல்லி அன்சிதா புலம்பிட்டு இருக்காங்க. இப்படி புலம்பிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் பார்த்தாரு. இங்கே தான் அடுத்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்ன, நான் 2 பேரையும் கூட்டு உங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, பிடிக்கல, அப்போ உங்கள் 2 பேருக்கு நான் ஒரு பவர் கொடுக்குறேன், நீங்கள் 2 பேரும் உங்கள் சொந்த டீம்ல யார் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அன்சிதா செம்மையா ஒரு ப்ளே போடுறாங்க. என்ன தெரியுமா, இங்க ஃபர்ஸ்ட் மஞ்சரியை செலக்ட் பண்ண சொல்றாங்க, மஞ்சரி நீங்க செலக்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. இல்ல மஞ்சரி டக்குன்னு எடுத்தடுப்புல முத்துன்னு சொல்லி செலக்ட் பண்றாங்க. ஏன்னா முத்து நான் போறேன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல நிறைய நேரம் கை தூக்கி இருந்தான், ஓகேவா, அதனால முத்து இங்க இருந்து அங்க போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லி முத்துவை மாட்டி விட்டாங்க. முத்துவை மாட்டி விட்டோன்னே அன்சிதா டக்குன்னு ரிஃப்ளெக்ஸ் கொடுத்து உடனே அருணை எடுத்து இங்க தூக்கி போட்டாங்க. ஸோ 2 பேர் மாத்தி விட்டு சேம் அதே சண்டைகள் தான் வரப்போகுது. நாளைக்கும் ஏதோ சண்டைகள்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் 2 பேரை மாத்தி விட்டாச்சு. 2 பேரும் இரு துருவங்கள் தான், 2 மாத்தி முறைச்சிக்க போகுது அப்படிங்கிறதா உண்மை. இதுல பிக் பாஸ் ஏன் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி ரூல்ஸை மாத்திரம் எனக்கு தெரியல. ஒரு டாஸ்க்னு வச்சா அந்த டாஸ்க்ல ஒரு ரூலை கரெக்டாக வைக்கணும். ஆனால் அப்பப்போ ஒரு ரூல் கொடுக்குறாரு, அந்த ரூல் அப்பப்போ மாத்திட்டு இருக்காரு. இது எந்த ஒரு சீசன் நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லா சீசன்லயும் சில பல ரூல்ஸை மாத்துன்னு சொல்லிட்டு சின்னதா ரூல்ஸ் மாத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த சீசன்ல மட்டும்தான் இவர் கண்ட மெனிக்கு ரூல்ஸை மாத்திக்கிட்டே இருக்காரு. ஏன்னா கண்டென்ட் வரல, அதான உண்மை. இவங்களை வச்சு கண்டென்ட் வரல. அப்போ இந்த மாதிரி ரூல்ஸை மாற்றினா மட்டும் தான் கண்டென்ட் வரும். ஸோ என்ன பண்ணன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரை ஸ்வாப் பண்ணி விட்டாச்சு. இல்லை அருண் வந்து இங்கேருந்து போகும்போது இந்த டீமை ஏற்றி விட்டு தான் போகிறான். இப்படி இந்த லேபர்ஸ்க்கான டீம் ஒரு மாதிரி ஏற்றி விட்டு தான் போகிறான். இதுக்கப்புறம் முத்துவால லேபர்ஸ் டீம்லேருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா எல்லாமே இதுதான் பொதுவாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் இங்கேருந்து ஒருத்தர் அங்கே அனுப்புறதா, அங்கேருந்து இங்கே அனுப்புறதும். ஸோ இல்லை எனக்கு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட் கையில ஒரு பொறுப்பை கொடுத்தா கூட மேனேஜ்மெண்ட் இதுக்கப்புறம் முத்து இங்கேருந்து அங்கே எடுக்க மாட்டாங்க, ஓகேவா. முத்துவை வெறுப்பாய் தான் இங்கேருந்து அங்கே அனுப்பியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அருண் அங்கேருந்து இங்கே இதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. மேபி அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு அனுப்புனா கூட அருண் ரிட்டன் இங்கேருந்து அங்கே போய்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிறது உண்மை, ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு எண்ட் ஆஃப் த டே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது அருணுக்கு தான் போகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அருண் வந்து ஒரு பெரிய பிளேயராக மாற்றிட்டாங்க. அவன் என்ன பண்றான், அந்த லேபர் அப்படிங்கிற ஒரு டாபிக் வச்சு பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சான். ஸோ லேபர்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டான். ஸோ இப்போ எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அருண் ஒரு பெரிய பிளேயர், அருண் பயங்கரமா பேசுறாப்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நல்லா பேசுறான். ஆனால் அவன் வெளி உலகத்து கூட கனெக்ட் பண்றான். ராஜாங்கம் பண்றீங்க, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த மேனேஜர் சூக்குள்ள இருக்கீங்க, இது என்ன இன்னொன்று எதை சொன்னா, கோழைத்தனமா 8 பேர் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்றீங்க. இந்த மாதிரி அவன் என்ன பண்றான்னா, அவன் கனெக்ட் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சென்சிபிளா இருக்கு. அந்த வேர்ட்ஸில் போய் யாராவது சண்டை போட்டால் கூட அந்த சண்டைக்கான பிரச்சனை வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகி சண்டை போடுற ஒருத்தனுக்கு தான் வந்து சேரும். அதனால் அவங்ககிட்ட யாராலும் பேச முடியல. இதுக்கு ஒரே தீர்வு, சாட்டர்டே சண்டே வர போகிற நபர் அவனை கூட்டு 4 தட்டி கரெக்டாக பேசி கரெக்டாக இருன்னு சொல்லி கரெக்டான டாப்பிக்கை எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் தான் சாட்டர்டே சண்டைக்கு பயப்பட மாட்டார்ல, அதனால் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்கணும். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எங்கிட்டு போய் முடிவு பண்ணி எனக்கு தெரில.